யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திறமையான நடிகர் சொல்லலாம். ரொம்ப அடிமட்டத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, பயங்கரமா வாழ்க்கையில முன்னேறி, பெரிய இடத்துல புடிச்சிருக்காங்கது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. உண்மையிலேயே யோகி பாபுடைய வளர்ச்சிய வந்து நம்ம வந்து ரொம்ப வியந்து பார்க்குறோம். ஆனா, யோகி பாபு பேசினதையும் நான் பார்த்தேன். அந்த ஒரு சேனல்ல அவங்க பேசினதையும் நான் பார்த்தேன். உண்மையிலேயே யோகி பாபு வந்து அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் வந்து கொஞ்சம் வாய வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு தான் தோணுது. அவர் வந்து காசு கேட்டாரு. நான் உன்னைய பத்தி நான் நல்லா பேசணும்னா எங்கள கவனிங்கன்னு சொன்னாருல்ல. இதெல்லாம் வந்து என்ன சொல்லுங்க நீங்க? அவர் வேலைய பார்த்துட்டு இருக்காரு. அவங்க 3 பேருக்குமே என்ன சினிமா பத்தி மட்டும் தான் தெரியும். வேற ஏதாவது பேசுறாங்களா? வேற அரசியல் பேசுறாங்களா? எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமா. அவங்க சினிமால ஒரு 30 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. அவங்க எதுல சம்பாரிப்பாங்க? சினிமால தான் சம்பாரிக்கணும். அப்ப வந்து உங்கள பத்தி யார பத்தி தரக்குறைவா பேசுறது அவங்க வேலை இல்ல. இதுவரை யாருமே பேசுனதில்ல. நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ஃப்ரெண்டா வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிவி பிரகாஷ், சைந்தவி பிரச்சனைய அவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னாங்க. ஜெயம் ரவி பிரச்சனை அவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னாங்க. அது வந்து என்னன்னா, எங்க நியூஸ வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சினிமா ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க நல்லா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள உண்மையிலே நம்ம பாராட்டணும். ரொம்ப கட்ஸாவும் பேசுவாங்க. எதையுமே அவங்க மறைச்சுலாம் பேச தேவையில்ல. அப்படி இருக்கிற ஒருத்தவங்க மேல ஏன் தேவையில்லாத கான்ட்ரோவர்சி? நீங்க கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 பேர் 1000 மாரி சொல்றாங்க. கமெண்ட்ஸ்ல வந்து பாதி படிக்கவே முடியாது. தூற்றுவோர் தூட்டட்டும், போற்றுவோர் போற்றட்டும்னு போயிட்டே இருக்கணும். இதைத்தான் வந்து யோகி பாபு சொல்லியிருக்கணும். அவர் உங்கள பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஏன் வந்து இது? அதெல்லாம் வந்து நடக்கிறது ஒண்ணுதான். ஒருவேளை காசே கேட்டிருந்தாலும் அத நீங்க வெளியில சொல்லலாமா? எவ்வளவு பெரிய நடிகர் நீங்க. ஸோ நீங்க வெளிய சொல்லலாமா? அத சொல்லக்கூடாது. ஆக்சுவலி அவங்க அந்த மாரி கேட்கிற ஆளுங்களும் கிடையாது. அவங்க வேலைய செய்றாங்க. அவங்க அதுல ஹேப்பி. ஏன் அவங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா? வேற வேலை செய்ய தெரியாதா? அவங்களுக்கு இதுல தான் அவங்க 3 பேருக்குமே ஹேப்பி இருக்குது. ஸோ அப்ப இந்த 3 பேரும் அதத்தான் செய்வாங்க. ஓகேங்களா? அத விட்டுட்டு நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்ல. ஓப்பனா சொல்ல போனோம்னா அவங்க சொன்னாங்க, யோகி பாபு வந்து அதாவது சாதாரண ஆளையும் உச்சத்துல வைக்கும், குப்பையும் தூக்கி உச்சத்துல வைக்கும்ங்கிறது எவ்வளவு ஒரு வெளிப்பாடு தெரியுமா? ஆனா அவங்க சொல்றது உண்மைதான் சார். யோகி பாபு சார், உங்க காமெடி வந்து பேர் சொல்ற மாரி என்ன காமெடி இருக்குன்னு சொல்லுங்க? உங்களுக்கு டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? நீங்க வடிவேல் சார் மாரி நீங்க உங்களால வந்து மீம்ஸ் போடுற அளவுக்கு ஒரு நல்ல காமெடி குடுக்க முடியுமா? விரல விட்டு எண்ற அளவுக்கு உங்களோட காமெடி இருக்குது. ஓகேங்களா? சமீபத்தில வந்த படத்துல மாவீரன்ல தான் உங்க காமெடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மத்த படத்துல என்ன காமெடி பண்றீங்க? உங்களுக்கு கேரக்டர் தான் சார் நல்லா வரும். காமெடி நல்லா வராது. சரியா? அப்ப அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? ஓகேயா? சந்தானம் சார் அளவுக்கு காமெடி உங்களால பண்ண முடியுமா? விவேக் சார் அளவுக்கு வந்து சமுதாயத்துக்கு சிறப்பான ஒரு ஒரு சொற்கள வந்து உங்களால விட்டுட்டு போக முடியுமா? நீங்க அப்படி என்ன சொற்கள விட்டுட்டு போனீங்க? அவர் எந்த மாதிரி பகுத்தறிவு சிந்தனையெல்லாம் வளர்த்துட்டு போயிருக்காரு தெரியுமா? சின்ன கலைவாணர் விவேக். சொல்லுங்க, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்க ஒரு நல்ல காமெடியனா? நீங்க நல்ல காமெடியனே கிடையாது சார் எங்களுக்கு. நீங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். நீங்க வர்றீங்க, சில பேர் சிரிக்கிறாங்க. இந்த 2K கிட்ஸ்க்கு என்னன்னு புரியல. பழைய காமெடிலாம் பார்க்கணும். விவேக் சார் காமெடி, கவுண்டமணி செந்தில் சார் எல்லாருடைய காமெடியும் பார்த்தாங்கன்னா அதுதான் காமெடி. ஓகேங்களா? நீங்க பண்றது காமெடி கிடையாது. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். நீங்க வந்து இந்த மாதிரி செய்யறது வந்து ரொம்ப தப்பு. நீங்க வளர்ந்து வந்திருக்கீங்க. ஒருவேளை வந்து அவங்க சொல்லியிருக்கலாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இப்படி பண்றாரு, டேட்டுக்கு பிரச்சனை வந்து டைமுக்கு வரதில்லைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்த சோர்ஸை வச்சு சொல்றாங்களே ஒழிய இது இல்லை. நீங்க அதை பார்த்து திருத்திக்கணும் சார். நீங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க வளர்ந்து வர்றீங்க, வளர்ந்துட்டீங்க. நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட இருந்து நாங்கெல்லாம் இந்த பதிலை நாங்க எதிர்பார்க்கல. இந்த கான்ட்ரவர்சி வந்து கண்டிப்பா அவருக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ரஃபீக் தேட்டர் இந்த சேனலுக்கும் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் டக் டக்குன்னு பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.